ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து டிஃப்ரெண்ட் லைட்டிங் இருக்கிற ஏரியா, அதாவது ஷேடோஸ், ஹைலைட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லைட்டிங் இருக்கிற ஏரியாவில் எப்படி சிங்கிள் கிரெயின் செட்டப்பை வச்சு நம்ம மேட்ச் பண்ணுறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஷாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி கிரெயின் மேட்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதாவது ஹைலைட்ஸ்லேயும் சரி, ஷேடோஸ்லேயும் சரி, ரெண்டு டிஃப்ரெண்ட் லைட்டிங் இருக்கிற ஏரியாவில் ரெண்டு இடத்துலையும் ஒரே கிரெயின் செட்டப் வச்சு தான் மேட்ச் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், இப்போது இந்த இடத்துல இருங்க, க்ரீனில் வச்ச ப்ளூ சேனலில் வச்சா உங்களுக்கு நல்லா எனக்கு கிரெயின்ஸ் தெரியும். ஓகே, ஸோ இப்போ கிரெயின்ஸ் தெரியுது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே கிரெயின் பாருங்கள், இது வந்து ஷேடோ தானே. இந்த ஷேடோஸில் பாருங்கள் கிரெயின் எப்படி இருக்குது. அதே மாதிரி இந்த ஹைலைட்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெயின் டிஃபர் ஆகும். ஷேடோஸ்லேயும் ஹைலைட்ஸ்லேயும் எப்பயும் கிரெயின் ஒரே மாதிரி இருக்காது. ஷேடோஸில் வந்து எப்பயுமே கிரெயின் நமக்கு அதிகமாக இருக்கும். பிரைட் சிம்பிளாக சொல்ல போனால் டார்க்காக இருக்கிற ஏரியாவில் கிரெயின் அதிகமாக இருக்கும், பிரைட்டாக இருக்கிற ஏரியாவில் கிரெயின் கம்மியாக இருக்கும். இதுதான் பேசிக்ஸ். இதுதான். ஸோ இப்போ நம்ம நார்மலாக மேட்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம கிரெயின் அப்ளை பண்ணும்போது ஓவராலாக எல்லா ஏரியாவுக்கும் ஒரே மாதிரி தான் அப்ளை ஆகும். நம்ம தனியாக ஹைலைட்ஸில் மட்டும் இவ்வளோ உட்காரணும், அது எஃப் கிரெயினில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், லோ மிட் கிரெயின்ஸில் போனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக கண்ட்ரோல் கிடைக்கணும்னா அது கஷ்டம் தான். பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை தான் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சிம்பிளாக இப்போ இந்த ஃபுட்டேஜில் வந்து நான் எதுவும் ஒர்க் பண்ணல, இது இன்புட் ஃபுட்டேஜ் அப்படியே இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டேஜில் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபுல்லாக இருக்கிற கிரெயின் அப்படியே எல்லாத்தையுமே நம்ம டீனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ரீகெயின் அப்ளை பண்ணி எப்படி வந்து இந்த ஹைலைட்ஸில் மட்டும் தனியாக ஒரு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து டீனைஸ் பண்ணிடலாம் அந்த ஷார்ட் ஃபுல்லாக. நீங்கள் ரெடியூஸ்னைஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எந்த டீனைஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் டீனைஸ் மட்டும் தான் இருக்கேன், நான் ரெடியூஸ்னைஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் டீனைஸே யூஸ் பண்ணுறேன். நான் நார்மலாக பேசிக்ஸாக கிரெயின் எப்படிலாம் மேட்ச் பண்ணுறது, இல்லை எஃப் கிரெயினாக இருக்கட்டும், டேஸ் கிரெயினாக இருக்கட்டும், இந்த எல்லாத்த பற்றியுமே நம்ம கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக போடுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏரியா மேட்ச் பண்ணுறது. நீங்கள் பேசிக்ஸ் என்ன பார்க்கணும்னா அந்த வீடியோவில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபுட்டேஜ் வந்து நம்ம டீரைஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எஃப் ரீகெயின் இது வந்து பேசிக்காக எப்படி நம்ம பண்ணுறோம் அதே செட்டப் தான், வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சின்னதாக எக்ஸ்ட்ராவாக ரெண்டு நோடு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும், அவ்வளோதான். சோர்ஸு ஃப்ரேம் ஹோல் போட்டு நம்ம கிரெயினில் போய் கனெக்ட் பண்ணிடுவோமா. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரெயின் நமக்கு வந்துடுச்சு. இன்புட்டில் கிரெயின் இது வந்து இன்புட்டு, இது வந்து அவுட்புட். ஓகேவா. இன்புட்லேயும் அவுட்புட்லேயும் பார்த்திங்கன்னா கிரெயினோட பேட்டர்ன், இங்கே இருக்கிற பேட்டர்ன் நமக்கு சேமாக தான் இருக்குது, மேஜராக எந்த சேஞ்சஸும் கிடையாது. பட் அதுவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ ஹைலைட்ஸில் பார்த்திங்களா, ஹைலைட்ஸில் ஷேடோஸ் வந்து கிரெயின் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். இது வந்து இன்புட்டில் பாருங்கள், இங்கே கிரெயின் இருக்குது. அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா கிரெயின் அதிகமாக இருக்கும். பட் அவுட்புட்டில் இங்கேயும் ஈவனாக தான் இருக்கும், பட் இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஹைலைட்ஸில் இருக்கிறத மட்டும் நம்ம டவுன் பண்ணிடலாம் சிம்பிளாக. அது எப்படி டவுன் பண்ணுறதுனா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கிரெயின் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரெயினில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, இன்புட்டோட கிரெயினை. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டார்க் ஷேடோஸில் வந்து ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ ஹைலைட்ஸில் மட்டும் நம்ம டவுன் பண்ண ஃபுல்லாக, ஏன்னா ஹைலைட்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே கிரெயினே கிடையாது. பட் இன்புட்டில் பார்த்திங்கன்னா கிரெயின் இருக்குது. இது இன்புட்டு அவுட்புட்டு, ஓகேவா, தெரியுதா. இங்கே நமக்கு மேட்ச் ஆகிருக்கும், பட் இங்கே மட்டும் நமக்கு மேட்ச் ஆகிருக்காது. இன்புட் இது வந்து இன்புட்டு, அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா கிரெயின் அதிகமாக இருக்கும், இன்புட்டில் வந்து கிரெயின் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக கியர் நோட் இருக்குல்ல, கியர் நோட் போட்டுட்டு நம்ம டீனைசிங் பண்ணோம். டீனைஸ் கீழே வந்து நீங்கள் அந்த கியர் நோடை எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு கியர் நோட் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு அது கீழே வந்து கீமிக்ஸ் நோட் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேவா. கீமிக்ஸ் நோட் போட்டுட்டு இப்போ இந்த மாஸ்க் வந்து கீழே கனெக்ட் பண்ணிட்டு, இந்த ஏ இருக்குல்ல, ஏ வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இன்புட்லேயே கனெக்ட் பண்ணிட்டு, இந்த பியை மட்டும் டீனாய்ஸ்க்கு இங்கே மேலே எஃப் கிரெயின் போட்டால் இந்த எஃப் கிரெயினுக்கு மேலே நம்ம கனெக்ட் பண்ணோம். சரி, பி இல்லை, பியை வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஏ வந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். டீனைஸ் பண்ணோம்ல, இதுக்கு மேலே கனெக்ட் பண்ணோம். ஸோ ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா
இந்த கிரெயின் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ஓவரால் ஷாட்டுக்கு ஃபுல்லாக கிரெயின் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒர்க் பண்ண ஏரியாவில் மட்டும் கிடையாது, அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக ஓவராலாக எல்லா ஷாட்டுக்குமே நான் ஃபுல் ஷாட்டுக்கு நான் கிரெயின் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா தனியாக நான் எந்த ஒர்க் பண்ணல. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஏரியாவில் வந்து மேட்ச் பண்ணுற செட்டப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் டீப்பாக போடலாம்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்ஸ் மாதிரி கூட வச்சுக்கோங்களேன். இப்போ இது சிம்பிளாக இது எப்படி மேட்ச் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஷாட்டில் வந்து இன்னொரு டுட்டோரியலில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஏரியாவில் ஒர்க் பண்ண ஷார்ட்டே எடுத்து நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஷாட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக தான் கிரெயின் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் எதுவும் சேஞ்சஸ் மேஜராக எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அதிலே இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா மேலே இங்கே டிஃபரன்ஸ் நோட் போட்டுட்டு அந்த ஆல்ஃபா மட்டும் கட் பண்ணுவீங்க. இதில் நம்ம கட் பண்ண போகிறதில்ல, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போது தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? இந்த ஹைலைட்ஸோட வேல்யூ இருக்குது, இதை கொஞ்சம் நம்ம பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைலைட்ஸ் ஆக்கிற ஏரியானால கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ப்ரீமெல்ட் வருது. நம்ம தான் ஆல்ஃபாவே கட் பண்ணவே இல்லையே. ஃபைன். இது பார்த்தீங்களா? இது பாருங்கள், இது வந்து நம்ம எஃப் கிரெயின் போட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீமிக்ஸ் டவுன் ஆகிடுச்சு. ஹைலைட்ஸில் மட்டும் இப்போ உங்களுக்கு இல்லை, ஹைலைட்ஸில் மட்டும் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. எனக்கு வந்து பர்டிகுலராக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா இந்த கீமிக்ஸில் கண்ட்ரோல் இருக்கும் உங்களுக்கு. இந்த கண்ட்ரோலில் போனீங்கன்னா ஹைலைட்ஸ் மட்டும், இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஹைலைட்ஸில் மட்டும் தான் உங்களுக்கு கிரெயின் அட்ஜஸ்ட் ஆகும், வேறு எங்கேயுமே அட்ஜஸ்ட் ஆகாது. தெரியுதா உங்களுக்கு? இந்த ஹைலைட்ஸான இருக்கிற ஏரியாவில் மட்டும்தான் கிரெயின் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரே ஒரு எஃப் கிரெயின் தான், ஓவராலாக ஒரு கிரெயின் போட்டு அந்த கிரெயினில் இருக்கிற ஹைலைட்ஸுக்கு மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கிறோம். அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? இதில் பெருசாக காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒன்றும் போகிறதும் கிடையாது. ஸோ இப்போ இந்த ஷார்ட் பார்த்துட்டு நம்ம ஓவராலாக கிரெயின் அப்ளை பண்ணி பார்த்துருவோம். இப்போ நெக்ஸ்ட் டுட்டோரியல் என்ன பண்ணி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஷார்ட் எடுத்து அதை நம்ம ஒர்க் பண்ணி அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இருக்கிற கிரெயின் வந்து நம்ம சிங்கிள் செட்டப் வச்சு எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இன்னும் சொல்ல போனால் கிரெயின் மட்டும் இல்லாமல் ஒரு கம்ப்ளீட் ஒரு பெயிண்ட்டு ப்ரெப்போ ஒரு அந்த மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரியே போட்டுறோம். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம நியூக்லையும் சரி, ஆர்டிஃபிக்லையும் சரி, ஹுடினியம் மாதிரி எல்லா டாபிக்ஸ்லையுமே ஒயிட்டாக நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.